வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன். இது பார்த்திங்கனாக்கா சென்னை பூந்தமல்லியில் இருக்கிற திருக்கச்சி நம்பிகள் கோயில். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். திருக்கச்சி நம்பிகள் கோயில் வந்து கிமு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் கட்டின கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா திருக்கச்சி நம்பிகள்ன்ற ஒரு பக்தனுக்காக 3 பெருமாளும் பார்த்திங்கனாக்கா ஒரு சேர வந்து காட்சி கொடுத்த இடம் தான் வந்து இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்குது. கோயில் பார்த்திங்கனாக்கா திருக்கச்சி நம்பிகள் மற்றும் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நாளைக்கு ராமநவமி இல்லையா, 6ஆம் தேதி. அதுக்காக பார்த்திங்கனாக்கா 3 கருட சேவையும் ஒரே நேரத்தில் நடக்கும். ஸோ ஒவ்வொரு சாமிக்கும் வந்து கருட சேவை வந்து இருக்கு. ரங்கநாத பெருமாள் இருக்காங்க. ஏன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்டாக ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். நம்ம திருக்கச்சி நம்பிகள் வந்து இங்கேருந்து வந்து ஒவ்வொரு பெருமாளுக்கும் பூ தொடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருந்தார். ஸ்ரீபெரும்புதூருக்கும் அப்புறம் காஞ்சிபுரம் போயிட்டு இருந்தார். ஸோ அவரால் வயோதிக காலத்தில் போக முடியலன்றால பக்தனுக்காக வந்து நீ என்னை தேடி வர வேண்டாம், நான் உன்னை தேடி வரேன்னு சொல்லி காட்சி கொடுத்த இடம் தான் இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற திருக்கச்சி நம்பிகள் திருக்கோவில். இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நாளைக்கு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஆண்டாள், அவங்களும் தனி இருக்கவங்க, அவங்கள தனியாக வந்து நம்ம வளர்றோம். இந்த கோயில் உள்ளே தான் எடுக்க முடியாது. ஏன்னா உண்மையுமே நீங்கள் இந்த அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி பெருமாள் கோயில் அலங்காரம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவங்களால வெளியவே வரணும்னு தோணாது. இந்த கோபுரத்தோட சுற்றி இருக்கிற மற்ற இடங்கள் ஸ்தல விருட்சம் ஆலமரம். எல்லோரும் வாங்க. நாளைக்கு சண்டே தான். சென்னையில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், அமைதியாகவும் இருக்கும். இதாங்க ஆஞ்சநேயர். சாரி, அது வந்து நம்ம கண்ணபிரான். இவர் வந்து காளிங்க நர்த்தனம் பண்ணிகிட்ருப்பார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி வர கார்டனிங்ஸு. ஸோ இந்த சுற்றி வர இடத்துல தான் ஆஞ்சநேயர் இருப்பார். ரொம்ப ஆஞ்சநேயர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சிறி திருவடின்ற மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருப்பார். ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும். இந்த பிரகாரத்தை சுற்றி வர இடம். ஸோ ஸ்ரீனிவாச பெருமாள், ரங்கநாத பெருமாள், வரதராஜ பெருமாள் 3 பேரும் காட்சி கொடுத்த இடங்கிறனால இந்த கோயில் அவ்வளோ தனி சிறப்பு. இதுதான் வந்து அம்பாள். இவர் அவரோட அசிஸ்டண்ட், ஆளவந்தார் சந்நிதின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.